மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 10. மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஜெயந்தி அக்கா இனிதீங்களா, இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். சூப்பர். நாம செய்யற ஒரு சின்ன விஷயம் ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவங்க ஒரு பெரிய காரியங்களை நம்ம நம்பிக்கையா கொடுப்பாங்க. என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கறது, நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும் கடவுளை நம்பணும். தாவீதை போல அவர் குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டாலும் பெரிய மன்னராக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய சின்ன விசுவாசம் தான் அவர் பெரிய இடத்துல நிரப்பி நிறந்தது. அது போல நாமளும் ஒரு சின்ன விஷயத்துல நம்பிக்கையா இருந்தா பெரிய இடத்துல கடவுள் உயர்த்தி வைப்பார். ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி, தேங்க்யூ. இனிதீங்களே மார்கரெட் அம்மா ரொம்ப அழகா இன்றைக்கான இறை வசனத்தை சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றில் நம்ப தகுந்தவராய் இருப்பார். சூப்பர்மா. நமக்கு கடவுள் சிறிய சிறிய இது கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை நல்லதாட்டு நாங்க ஏற்றுக்கொண்டு கடவுளே எல்லாம் உங்கள் செயல் அப்படியே கடவுளை நம்பி பெரிய பெரிய காரியங்களை எனக்கு கடவுள் நிறைய கொடுத்திருக்கிறாரு. அவரு பிரான்சினா அம்மா இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். சூப்பர்மா. அப்படியே வாய்ஸ் சின்ன புள்ள பேசுற மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா, என்ன சொல்லணும்னு தோணுது? நான் மரியன் சேனையில் கடந்த 25 வருடமா இருக்கேன். என்னால் முடிஞ்ச சேவையை நான் செஞ்சுருக்கேன். கடந்த வருடம் என்னுடைய கணவருக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் அவர் உயிர் பிழைச்சது ஆண்டவருடைய கிருபையால் தான். ஆண்டவருக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இனிமேலும் சொல்லுவேன். ஆண்டவர் இன்னும் மேன்மைப்படுத்துவார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூமா. அமீர் திராணி அம்மா இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றில் நம்ப தகுந்தவராய் இருப்பார். ரீட்டா எலிசபெத் அம்மா இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை பயங்கரமா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. மாதா சேனல் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எங்களை பேட்டி எடுக்க வந்த சகோதரருக்கும் வணக்கம். தேங்க்யூமா. ஆண்டவரை பத்தி நம்ம சொல்ல போகிறோம். மிக சிறியவரில் நம்ப தகுந்தவர் மிக பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். சூப்பர்மா, ஒரு அருமையா சொல்லியிருக்கீங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, ஆண்டவர் முழுமையா நம்ம பற்றி கொள்ளணும். நம்ம நேர்மையா இருக்கணும். நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் வந்தா கூட அவர் ஒண்ணு பேசினா கணவர் ஒண்ணு பேசினா கூட நம்ம அதை தாழ்ந்து மனப்பான்மை மிக சுலபமா அதை எடுத்துக்கொண்டு போயிடணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கத்துக்கணும். ஆனா ஆண்டவர் நான் சிஎஸ்சியில சேர்ந்தவர். எத்தனையோ வருடங்களாக அதிலே தான் நான் போயிருந்தேன் அந்த ஆலயத்துக்கு. இப்பொழுதுதான் அந்த ஆலயத்துக்கு நான் பெருமையை தேடிக்கொண்டேன். அம்மாவும் ஆண்டவரும் நான் தனிமையில் இருக்கும்போது எத்தனையோ அற்புதங்கள் அதிசயம் செய்திருக்கிறார். ஆனால் நாமும் அவரை பின்பற்றி அவர் செய்யலையே என்று மனம் வருந்தக்கூடாது. காலம் கடந்து கூட நம்மளுக்கு நல்ல அற்புதங்கள் செய்வார். அற்புதங்களை செய்து நம்மளை கை தூக்கி விடுவார். என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பு உள்ளங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.